வணக்கம். ஐயப்பசாமி அனைவர்களுக்கும் வணக்கம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் நமது ஐயப்ப பக்தர்கள் சாமிகள், மாலை போட்ட சாமிகள் சபரிமலை செல்லும் பொழுது சாமி பாதம் கேட்டு வாங்கி செல்லுங்கள். தமிழ்நாட்டு சாமிகள் கண்டிப்பாக 100% சாமி பாதம் கேட்டுதான் செல்கிறார்கள். கேரளா சாமியும் அதுபோலத்தான். மற்ற பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் சாமி பாதம் ஒரு சில பேர் தான் கேட்கிறார்கள், ஒரு சில பேர் கேட்பது இல்லை. ஏன் என்றால் அந்த சாமி பாதம் கேட்கும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக வழிவிடுவோம் இல்லையா? அப்போது வயது முதிர்ந்தவர்கள் நடந்து செல்லும் பொழுது சாமி பாதம் கேட்காமல் செல்லும் பொழுது நிலை தடுமாறி கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆகவே நமது ஐயப்ப சாமிகள் அனைவரும், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஐயப்ப சாமி அனைவரும் சாமி பாதம் கேட்டு செல்லுமாறு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாகவும் ஐயப்பன் சாமியாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக பம்பையில் நீராடும் பொழுது சில சாமிகள் அவர்களுடைய வரும்போது ரிட்டர்ன் சில பேர் மாலைகளையும் போடுதாங்க, சில பேர் ஏதாவது ஒரு உருப்படி துண்டு மாதிரி போடுதாங்க. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், பம்பை நதி என்பது அந்த அளவுக்கு தீர்த்தம். அந்த நதியிலேயே இப்படி செய்யும் பொழுது இப்போ சமீபத்தில் கூட ஒரு நோய் பரவிட்டு வந்துருச்சு, ஜெனிபா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துச்சு. அதனால் என்ன சொன்னாங்க, ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே பம்பை நதியில் குளிக்கும்போது மூக்கை நல்ல ஃபுல்லாக பொத்திக்கிட்டு மூக்குக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி குளிக்க சொன்னாங்க. அப்போ இதற்கு காரணம் என்ன? நாம் செய்யும் சில தவறுகளால் அப்படியே எல்லாரும் படிப்படியாக செய்யும் பொழுது அந்த நீர் இந்த மாதிரி கிருமிகளுக்கு ஆளாகி வருகிறது. ஆகவே இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் என்று ஐயப்ப பக்தர்களுக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக பணிவான வேண்டுகோளுடன் வைக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி.